வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்துக்கும் அட்சய திதியைக்கும் என்ன தொடர்பு? சித்திரை மாதம் வரும் மிக முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்று அட்சய திதியை. அட்சய திதியை அன்று கண்ணை மூடிக்கொண்டு சுபகாரியங்களை செய்யலாம். அட்சய திதியை என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ள பல்வேறு முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறி உள்ளன. வாழ்வில் நாம் கற்றுக்கொண்டு பின்பற்றுவதற்கு மற்றும் எந்த விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடாது என்பதற்கு மகாபாரதத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் உள்ளன. மகாபாரதத்திற்கும் அட்சய திதியைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. இதை பற்றிய முழு விவரங்களை இங்கே பார்க்கலாம். திரௌபதிக்கு கை கொடுத்த கிருஷ்ணன். மகாபாரதத்தின் உயிர் நாடி போருக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்று கூறப்படும் அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நிறைந்திருக்கும் அரசவையில் திரௌபதியை அவமானப்படுத்தும் விதமாக நிகழ்ந்த துகிலுரிப்பு நிகழ்வை குறிப்பிடலாம். யாருமே உதவி செய்யாத மற்றும் உதவி செய்ய முன்வராத நிலையில் திரௌபதிக்கு கை கொடுத்த ஒரே நபர் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் சக்தியால் துச்சாதனன் சேலையை இழுக்க இழுக்க அது நீண்டு கொண்டே வந்தது. உலகமே கைவிட்ட நிலையில் கண்ணன் பாஞ்சாலிக்கு கை கொடுத்த நாள் அட்சய திதியை என்பது கூறப்படுகிறது. அட்சய பாத்திரம் கிடைத்த நாள். மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் திரௌபதி ஆகிய அனைவரும் வனவாசம் சென்றிருந்த காலகட்டத்தில் முனிவர்களுக்கு உணவிட எதுவுமே இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று இக்கட்டான சூழ்நிலையில் கிருஷ்ணர் திரௌபதிக்கு வழங்கிய பரிசுதான் அட்சய பாத்திரம். இந்த அட்சய பாத்திரம் அக்ஷய திதியை நாளன்று வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அட்சய பாத்திரத்தில் அல்ல குறையாத உணவு இருந்து கொண்டே இருக்கும். அட்சய பாத்திரத்தில் இருக்கும் உணவு என்றும் தீரவே தீராது என்பது குறிப்பிடத்தக்கது. மாறுபட்ட கோணத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் சூரிய பகவான் தர்மனுக்கு அட்சய பாத்திரம் வழங்கியதாக கூறப்படுகிறது. மகாபாரத போர் முடிவுற்ற நாள். பல ஆயிரம் வீரர்கள் உயிர் தியாகம் செய்த மிக பெரிய புராணம் மகாபாரத போர் 18ஆம் நாள் அட்சய திதியை அன்று நிறைவடைந்தது. மகாபாரத காவியத்தை வேதவியாசர் சொல்ல விநாயக பெருமான் எழுத துவங்கியது அக்ஷய திதியை நன்னாளில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷய திதியை அன்று இக்கட்டான சூழ்நிலையில் ஏதேனும் ஒரு வழியில் உதவி கிடைக்கும். அது வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நீண்ட நெறிய போராட்டங்களுக்கு அட்சய திதியை நன்னாளில் நல்ல முடிவு கிடைக்கும். அதிலிருந்து வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்மூர்த்திகளில் மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்ட மகாவிஷ்ணு பல்வேறு காலகட்டங்களில் பலருக்கும் கை கொடுத்து உதவிய அட்சய திதியின் நன்னாளில் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி மகிழ்ச்சியான செழிப்பான வாழ்வை தரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.